தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. முருகேசன், மன்னிப்பு கேட்பதில் என்ன ஈகோ அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். கர்நாடகாவில் தக் லைஃப் அந்த திரைப்படத்துடைய வெளியீடும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. படம் என்பதை தாண்டி மொழியியல் பிரச்சனையாகவும் இதை அணுக வேண்டிய அவசியம் இருப்பதாக பார்க்கலாம் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில். ஏன்னா தமிழிலிருந்து பிறந்தது கன்னடம் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில தான் இந்த விவாதமே தற்போது திரைப்பட வெளியீட்டின் ஒத்திவைப்பு வரைக்கும் சென்றிருக்கிறது. ஆரம்பத்திலே இது குறித்து கருத்து தெரிவித்திருந்தார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்வுகள், நீதிமன்றம் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி, இந்த விஷயங்கள் குறித்து அவருடைய கருத்து என்ன? அவர் உங்களுடன் இருக்கிறார், நீங்கள் கலந்துரையாடலாம். நன்றி வேதவலி. தற்போது தக்லைஃப் திரைப்படம் படம் குறித்து, அதாவது கன்னட மொழி குறித்து கமல் பேசிய வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், ஏன் கேட்கவில்லை, இதில் என்ன ஈகோ இருக்கின்ற நீதிபதியை கேள்வி இருக்கிறார். இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். அண்ணா வணக்கம். கர்நாடகா பிரச்சனையை பார்த்துப்பீங்க, தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. தமிழிலிருந்து தான் கன்னட மொழி வந்தது அப்படின்னு சொன்னதுக்கு. இதுக்கு இப்போ தற்போது கன்னடத்தில் தக்லைஃப் படம் வெளியிட ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. குறிப்பிட்ட தேதியில் நாங்கள் வெளியிட மாட்டோம்னு சொல்லி கமலும் சொல்லியிருக்காரு. நீதிபதி குறிப்பாக சொல்றாரு, மன்னிப்பு கேட்பில் உங்களுக்கு என்ன ஈகோ அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இது குறித்து உங்களுக்கு கருத்து? இதில் ஒரு இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இது அண்ணன் கமலஹாசன் அவர்கள் சொன்னதுங்கிறத அவராக ஒன்றும் சொல்லியில்லை. பன்னெடுங்காலமாக இங்கே இருக்கிற மொழிகள் குறித்த வரலாறு, அதனுடைய தொன்மம், எங்கெங்கிருந்து ஒவ்வொரு மொழிகளும் தோன்றியது அப்படிங்கிறத நமது முன்னோர்கள், மொழியியல் ஆய்வறிஞர்கள், குறிப்பாக தேவனைய பாவனர் போன்ற அருந்தமிழ் அறிஞர்கள் நமக்கு கற்பித்தது. உலகெங்கும் இருக்கிற மொழியியல் ஆய்வறிஞர், குறிப்பாக இங்கே மதம் பரப்ப வந்த கால்டுவெல் போப்பெல்லாம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் தான் எழுதினார். இல்லைன்னா தென்னிந்திய மொழிகள்ங்கிற வார்த்தையை குறிப்பிடுறார். இப்போ திராவிட மொழிகளில் எது அதனுடைய தாய் எது, அது எதிலிருந்து வந்தது? எல்லாருக்குமே தெரியும், தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி பேசி பிறந்து பிரிந்த மொழிகள் தான் இந்த தென்னிந்திய மொழிகள்னு தெரியும். அதில் குறிப்பாக 1800 கன்னடம், 1600 தெலுங்கு, பிறகு 15ஆம் நூற்றாண்டில் மலையாளம், பின்ன துளு, இதெல்லாம். இது குறிப்பாக தமிழ் தாய் வாழ்த்தில் மனோன்மணியம் சுந்தரனார் பாடினது உங்களுக்கு தெரியும். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் உதித்தது அப்படின்னு வந்த இந்த குரல் இருக்குது, பா இருக்குது அதில். அப்போ அதில் அப்போ அண்ணன் சொன்னது அவராக ஒரு தன் கருத்தாக சும்மா வாய்க்கு வந்ததை சொல்லில்ல, வரலாற்றுப்பூர்வமான உண்மையை சொல்கிறார். அது இப்போ அவங்க அப்படி இல்லை, கன்னட தமிழில் இருந்து தமிழ் எங்களுக்கு தாய் இல்லை, அதிலிருந்து நாங்கள் பிறக்கலை, எங்களுடைய தோற்றுவாய் இது, எங்களுடைய தொன்மம் இது, எங்களுடைய மொழியின் பிறப்பு இங்கு இருந்து, அதனால் எந்த மொழியின் துணையின்றி நாங்கள் தனித்த மொழி அப்படின்னு அவங்க வரலாற்று ஆய்வை எடுத்து வச்சு சான்றுகளோடு நிறுவிட்டால் அது ஒரு பேச்சும் கிடையாது. அதை இப்போ நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் மன்னிப்பு கேளு அது அப்படின்னு அப்படி சொல்கிறது எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு தாண்மை, அதாவது ஈகோ, தாண்மை எதுக்கு அண்ணன் கமலுக்கு நேட்டா? தமிழிலிருந்து வந்தது, அதிலிருந்து பிறந்தது தான் இது கன்னடம் அப்படின்னு சொல்கிறத, அதை ஏற்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு தாண்மை, அவ்வளவு ஈகோ, அவ்வளவு தாண்மை எதுக்கு உங்களுக்கு? எதுக்கு அவ்வளவு இது? அதுக்கு என்ன பதில் வச்சுருக்கிறீங்க? எங்கள் அண்ணனை கேட்குறீங்க, நீங்கள் மொழியியல் ஆய்வறிஞரா? அண்ணன் இந்த கேட்குற நீதிவி அரசர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் மொழியியல் ஆய்வறிஞரா, இல்லை வரலாற்று ஆய்வாளரா, இல்லை தொல்பொருள் ஆராய்ச்சியாளரா, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் உங்கள் தீர்ப்பில் சொல்லுங்கள். எங்கள் அண்ணனை கண்டித்து அது ஒரு இது இல்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பில் சொல்லுங்கள். இந்த மொழி இங்கே இருந்து இப்படி வந்தது, இதனுடைய தோற்றுவாய் இது, இதனுடைய காலகட்டம் இது, தமிழுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், இங்கே பாருங்கள் அப்படின்னு ஒரு சான்றோடு வச்சு ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பேசுனா கேளுங்க. நீங்கள் மன்னிப்பு கேட்குறதுக்கு என்ன அப்படின்னா, இது எங்கள் மொழியிலிருந்து கன்னடம் வரலை அதானே அவங்க விட்டுருங்க, அதை ஏன் பெருசு பண்ணுறீங்க? உங்கள் மொழியிலேருந்து எங்கள் மொழி ஒன்றும் வரலப்பா, அவ்வளோதானே. அது கர்நாடக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, சித்திரமே வரலாறு தெரியாமல் பேசுகிறார் கமலஹாசன், வரலாற்று படிச்சுட்டு பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் துணை முதல்வர் சிவகுமார் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளாம் அண்டை மாநிலத்தை சேர்ந்தவங்க, நண்பர்கள், எதிரி கிடையாது, ஆனால் தமிழர்கள் இங்கு ஏகப்பட்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்ம மாநிலத்தில் இருந்தால் தண்ணீரே தமிழ்நாட்டுக்கு போகுது அப்படின்னு பேசக்கூடிய இதெல்லாம் எந்த உள்நோக்கத்தில் பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க? சும்மா இங்கே அவங்க முதல்வர் துணை முதல்வர் 2 பேரும் கன்னடர்களாக இருக்கிறதுனால இதெல்லாம் பேச தோணுது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் வரலாற்றை படிச்சுட்டு பேசுங்கங்கிறீங்க. அவர் படித்ததுனால தான் பேசுகிறாரு. இப்போ வரலாற்றை வாசிக்க வேண்டியது, படிக்க வேண்டியது மாண்புமிகு ஐயா சீதாராமையா தான்.
நீங்கள் இங்கேயும் தமிழர்கள் வாழ்கிறாருங்கிறீங்க. அதே இதை திருப்பி நாங்கள் சொல்லுவோம், இங்கேயும் நிறைய கன்னடர்கள் வாழ்கிறார்கள், எங்கள் தாய் பிள்ளைகளாக நாங்கள் ஒற்றுமையாக வாழ்கிறோம். நீங்கள் தொட்டதுக்கெல்லாம் அடித்து எங்களை விரட்டுறீங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் ஒதுக்கி சொல்கிறீங்க. நாங்கள் எப்படியாவது அப்போ எப்போவாவது இப்படி பேசி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எங்களை காவிரியில் தண்ணி வைக்கும்போது அடித்து எங்களுக்கு ஏதிலிகள் 2 லட்சம் பேர் மூட்டை முடிச்சோடு நடந்து வந்தோம். எங்கள் நிலங்களுக்கு, எங்கள் கடைகளுக்கு எல்லாத்துக்கும் தீ வச்சு கொளுத்துனீங்க. நாங்கள் அப்படி ஏதாவது எதிர்வினை ஆற்றினோமா? அது ஏன்னா எங்களுடைய மாண்பு. இதில் போய் தமிழன் வீரத்தையோ கோபத்தையோ காட்டுறதுக்கு இது ஒன்றும் அப்படி ஒரு குணம் கொண்ட மக்கள் இல்லது. அதை நாங்கள் திரும்ப திரும்ப காட்டுறோம். இதை நீங்கள் உங்கள் படங்கள் KGF 1 பாகம் 2 பாகமும் காந்தாரா படங்கள்லாம் இங்கே வந்து பல கோடி ரூபாயை வசூலிச்சுட்டு போச்சு. ஏதாவது ஒரு இடையூறு இருந்ததா? அப்போ தொட்டதுக்கெல்லாம் நீங்கள் ஆகுனா இந்த படத்தை விட மாட்டோம், அது விட மாட்டோம், தண்ணீர் எங்களுக்கு வருது, இதை ஒன்று வச்சுக்கிட்டு தானே நீ இந்த தண்ணீர் இங்கே இருந்தால் வருது அப்படின்னு. அதை தவிர எங்கே இருந்தால் உங்களுக்கு மின்சாரம் வருது, அதுக்கு என்ன பண்ணுறது? என் நிலத்தில் எடுக்கப்படுகிற நெய்வேலி பழுப்புல இருக்கிற மின்சாரம் எனக்கு மட்டுமே வருதா? என்னுடைய அணு உலையில் எடுக்கப்படுற மின்சாரம் எனக்கு மட்டுமே வா? என் நிலத்தில் என் பூமி தாயின் ஈரக்குலையை அறுத்து இதயத்தை அறுத்து எடுக்கப்படுற மீத்தேன் ஹைட்ரோ கார்பன்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமா இல்லை மற்ற மாநிலங்களுக்கும் போகுதா? இதெல்லாம் இப்படி பேசுனா இப்படி இதெல்லாம் வந்து அச்சுறுத்தல். இதெல்லாம் வந்து நீங்கள் கமலஹாசன்னு ஒருத்தர் மன்னிப்பு கேட்குறதா நீங்கள் நினைக்கிறீங்க? அது ஒட்டுமொத்த தமிழினத்திற்கும் ஏற்பட்ட பெரும் தலைகுனிவு அவமானமாக வந்துடும். இந்த இடத்துல அதை அப்படி பார்க்க முடியாது. அது அவரோட கருத்து இல்லை, வரலாற்று உண்மை. அதில் எதுக்கு நான் வந்து தலைகுனியணும்? இன்னும் நீ படம் ஓட விட மாட்டேன் வீடு. இப்போ நான் சொல்கிறேன், ஒசூரில் வந்து ஓடும், பக்கத்தில் இருக்க எல்லையில் இருக்கிற நம்ம மண்ணில் நம்ம படம் ஓடும், தக் லைஃப் ஓடும். அங்கே வாழுகிற 1.25 கோடி தமிழன் இருக்கான். நீ என்ன வந்து உள்ளே வந்து படத்தை பார்த்து பேராதரவு கொடுத்துட்டு போ, அவ்வளோதானே. கன்னடர்கள் பார்க்கலன்னா போட்டோம், இதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ எனக்கு பணமாக இனமாக தானே முக்கியம். உனக்காக நான் வரலாற்று உண்மை மறைச்சி உன்ட்ட மன்னிப்பு கட்டணுமா? இப்படி உனக்கு தான் உன் மொழியில் என் மொழியிலேருந்து உன் மொழி வரலைன்னு தெரியுதுல்ல, வரலை, அது ஒரு பொருட்படுத்தாமல் போக வேண்டியதானே. அதுக்கு ஏன் இவ்வளவு உங்களுக்கு இந்த தாண்மை வருது, ஈகோ வருது, ஏன் வருது? இதெல்லாம் என்ன வரலாறு இருக்குன்னா, தமிழிலிருந்து தான் கன்னடம் வந்து தான் இருக்குன்னா வரலாற்று ஆவணங்கள் ஏதாவது இருக்கா நம்மகிட்ட? உலகத்துக்கே தெரியுமே, தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசியது தான் வந்தது. அங்கே அப்பா இருக்குது, அம்மா இருக்குது, அக்கா இருக்குது, அதெல்லாம் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் தெரியும். மலையாளிகளை கேளுங்க, இன்னும் மனச்சான்றோடு ஒத்துப்பாங்க. எங்கள் தாய்மொழியின் தாய் தமிழ் தான் ஒத்துப்பாங்க. சமஸ்கிருதத்தை எடுத்துட்டிங்கன்னா தூய தமிழை பேசுவாங்க அவங்க. அது மாதிரி அதுக்கு முன்னாடி, அது 500 ஆண்டுக்கு முன்னாடி தோன்றுது, இது 1800 தோன்றுது. அதானே நம்ம மொழியில் ஆய்வறிஞர் நிறுவனத்தை தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கன்னடர்கள், உங்கள் இறை எது? தென் மாநிலத்தில் இருக்கிற மக்களெல்லாம் நீங்கள் வணங்குகிற இறை எது? ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்கள் வெங்கடாசலபதியை கும்பிடுறாங்க. நீங்கள் வெங்கடாசலபதி, திருமால். யார் திருமால்? சிவனை வணங்குறீங்க. லிங்கத்தை வச்சு வணங்குறீங்க. லிங்கம் சிவனுடைய அடையாளம். அந்த சிவன் யார்? இதிலேருந்து தெரியுதுல்ல. சரி, திருமாலை பாடிய பாசுரங்கள், எங்கள் மூதாதை ஆண்டாள் வரை அந்த பாசுரங்கள்லாம் என்ன மொழியில் பாடப்பட்டது? 12 ஆழ்வார்களும் யார் அவர்கள்? அவர்கள் பாடிய பாசுரங்கள் எந்த மொழியில் இருக்குது? சிவனுடைய 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் எல்லாருமே, அந்த சிவனடியார்கள் எல்லாருமே அவர்கள் எந்த மொழியை சார்ந்தவர்கள்? எந்த மொழியில் பாக்களை ஏற்றினார்கள், இறையை துதித்தார்கள்? அதானே. சரி, அப்போ இந்த 12 திருமறைகள், தேவாரம், திருவாசகம், இதில் எந்த மொழியில் எழுதப்பட்டது? சேக்கிலார் பெருமான் தொகுத்த அந்த பெரிய புராணம் இருக்குல்ல, அது அந்த 63 நாயன்மார்கள் அவர்கள் எந்த மொழியில் எழுதினார்? நீங்கள் இறையிலிருந்து தொடங்க, எங்கிருந்து வந்ததுன்னு தெரிஞ்சிடும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த 63 நாயன்மார்கள் யாராவது கன்னடம் இருக்காரா? இல்லை 12 ஆழ்வார்கள் யாராவது கன்னடம் இருக்காங்களா? அப்புறம் துன்பத்தை நீங்கள் தர்க்கம் செய்கிறதுனா வாங்க, என்னிலும் மேலான மொழி ஆய்வறிஞர்கள் என் நிலத்தில் இருக்காங்க, உங்களுடைய மொழி ஆய்வறிஞர்கள் கூப்பிட்டு வாங்க, எடுத்து சான்றுகளோடு வைங்க, வேற இங்கே ஒரு தெளிவுக்கு வந்துடுவோமே. அதை விட்டுட்டு நீங்கள் தமிழர்னாவே ஒரு வெறுப்பை வச்சுக்கிட்டு நெஞ்சில் வச்சுக்கிட்டு நஞ்சை கக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது அர்த்தமற்றது. இப்போ தண்ணி தரல, நீ வேணான்ட்டேன்னா என்ன பண்ணுவேன்? இப்போ நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், தண்ணி வேணாம் நீ வச்சுக்கன்ட்டேன், என்ன பண்ணுவேன்? பெரும் வெள்ளம் வந்தால் கூட நீ திறக்கக்கூடாதுன்றேன், என்ன பண்ணுவேன் நீ? சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கக்கூடாது. அப்போ என் நிலத்தில் இருக்கிறதெல்லாம் என் வளமெல்லாம் உங்களுக்கு, உங்கள் நிலத்தின் வளம் உங்களுக்கே அப்படின்னா, அப்போ இறையாண்மை, ஒருமைப்பாடு, தேச ஒற்றுமையில் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது பாருங்கள். சும்மா அர்த்தமற்று நீங்கள் ஒவ்வொருத்தரும் பேசிட்டு கூடாது. உங்களுக்கு ஏற்க மனதில்லை, அதோட விட்டுருங்க. அதுக்காக எங்கள் அண்ணனை நீ மன்னிப்பு கேட்கணும், இல்லை நான் படத்தை ஓட விட மாட்டேன், அதெல்லாம் தான் செய்ய முடியும், வேறு என்ன செஞ்சிட முடியும்னு சொல்லுங்கள். இப்போ அவர் கருத்து ஒரு தடவை சொல்லிட்டார். அவர் சொல்ல வந்ததுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு விளக்குறேன்.
அங்கே அருமை சகோதரர் சிவராஜ்குமார் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் அவர் யாருன்னு. இப்போ அவர் இருக்கும்போது, அவர் கர்நாடகாவில் மிக புகழ்பெற்ற ஒரு நடிகர். அவர் இருக்கும்போது அவர் நம்மெல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள், தமிழில் இருந்து வந்த மொழிகள் தான் இதெல்லாம், தமிழ் தாயின் பிள்ளைகள் தான் நாமன்னு சொல்கிறதுக்கு அந்த தமிழனின் பேரன்பை வெளிக்காட்ட அண்ணன் பதிவு செய்தது அந்த வார்த்தை. அதான் உண்மை. அது அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். நான் சொன்னேன், இப்போ வந்து என்னை ஒரு குறையா சொல்லுங்கள், அதெல்லாம் நான் இல்லைப்பா அப்படின்னு. உன் மீது வைக்கப்படுகிற விமர்சனம் அது உண்மை இல்லை என்றால் உனக்கு கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை தானே? கோபப்பட வேண்டிய தேவையும் இல்லை. அப்போ எதுக்கு நாங்கள் சொல்கிறது பொய் வச்சுக்க? தமிழ்லேருந்து கன்னடம் பிறக்கலை, சமஸ்கிருதத்திலேருந்து வந்தது. நம்ம எப்படி சமஸ்கிருதத்துலேருந்து நேரம் வந்துடுதா? சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து பிரிந்த குழந்தைகள் தான் அது. இது நீ அதை ஒத்துக்கல. சமஸ்கிருதத்தில் வந்தது. சமஸ்கிருதம் எந்த மாநிலத்தின் மொழி? கன்னடம் கர்நாடகாவின் மொழி, தெலுங்கு ஆந்திராவின் மொழி, கேரளம் மலையாளம் கேரளத்தின் மொழி. அப்படி இருக்குல்ல. சமஸ்கிருதம் எந்த மாநிலத்தின் மொழி? மொழி வழியே எல்லா மொழிகளுக்கும் மாநிலங்கள் பிரிச்சிங்களே, சமஸ்கிருதத்துக்கு பிரிக்கப்பட்ட மாநிலம் அண்ணன் சொல்லுங்க, ஒன்று சொல்லுங்க. அப்புறம் இதிலிருந்து வந்ததுன்றீங்க. உங்களுக்கு இதை ஒரு சான்று பூர்வமாக சொல்லுங்க, சான்று எடுத்து போடுங்க, இப்படி போடுங்க, இது இந்த இருக்குது, இது இருக்குது இப்படின்னு சொல்லுங்கள். இப்போ எனக்கு கீழடியில் 2600 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு நாகரிகம் இருக்குது. இன்னும் ஆதிச்சநல்லூர் நீ தோண்டவே வரலை. ஒரு இது இருக்குது, அதை நீங்கள் ஏற்க மனதில்லை. நாங்கள் ஒரு சகோதர இன மக்கள், ஒரு தாயின் பிள்ளைகள், நம்ம எல்லாம் ஒரு குழுன்னு நினைக்கிறோம். நீ உங்களுக்கு எங்கள் மேலே ஒரு வன்மம், அது என்னமோ அது ஒரு பகை இனங்களாக மாறி நின்றுச்சு. நீங்கள் அமெரிக்க படம் ஓடும், சீன படம் ஓடும், பக்கத்தில் அருகில் இருக்கிற தமிழன் படம் கர்நாடகாவில் ஓடாது அப்படின்னா, அப்போ கன்னடர் படம் வந்து இங்கே ஓடுது. அது தமிழனுடைய மாண்பை தானே காட்டுது, அவனுடைய பேரன்பையும் பெருந்தன்மையும் தானே காட்டுது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி அச்சுறுத்துறது போல் பேசுவது, இது கலவரமாயிரும் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறது இருக்குதுல்ல, அது ரொம்ப இதெல்லாம் அது என்ன செய்யும்னா, எல்லா நேரமும் ஒருவன் சகித்து கொண்டிருப்பான்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிறீங்க அங்கே தமிழர்கள் நிறைய வாழ்கிறாங்கன்னு, இங்கேயும் கன்னடம் பேசக்கூடிய மக்கள் வாழ்கிறாங்க. அதையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும்ல. அப்படி பேசக்கூடாது. ஒரு தலைவன் வந்து அப்படி பேசக்கூடாது. சரி, அதை விடுங்க, அது தேவையில்லை, அது எதுலேருந்தோ வருது. எங்கள் மொழி எங்களுக்கு உயர்வு, உங்கள் மொழி உங்களுக்கு உயர்வு, அதோட விடுங்க அப்படின்னு தான் பேசணும். நீ மன்னிப்பு கேட்கலைன்னா என்ன பண்ணு? என்ன பண்ணு? படத்தை ஓடணும், அவ்வளோதான். கேட்கலன்னா எங்கள் அண்ணனை கைது பண்ணி பண்ணி தூக்கில் போட்டுருப்பிய. அதை விட, அந்த கருத்தை விட பல 100 மேடைகளில் பல ஆயிரம் முறை பல முறை வலியுறுத்தி நான் பேசியிருக்கேன். எங்கள் முன்னோர்களும் பேசுவேன், இப்போவும் பேசுவேன், நான் அப்புறமும் பேசுவேன், நாளைக்கும் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? என்ன இதெல்லாம் என்னது? இது சும்மா எதையாவது பேசி அச்சுறுத்துவது. அவர்கிட்ட இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. அவரை நம்பி முதலீடு செய்த தயாரிப்பாளர் இருக்கிறார். ஒரு படம் ஒரு மாநிலத்தில் ஒன்றா ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை எடுக்கும் அப்படின்னு. இந்த நெருக்கடியை புரிஞ்சுக்கிட்டு தமிழ் பேரினம் அந்த படத்துக்கு பேராதரவு கொடுக்கணும். இந்த நேரம் என்ன கர்நாடக மாநிலத்தில் எவ்வளோ வசூலிக்குமா? அதுக்கு ஒருத்தர் 2 தடவை பார்த்தான்னா கூட வசூலாகிற போது அவ்வளோ தானே. நான் சொல்கிறேன், இப்போ என் அன்பு மக்கள் கேட்குறேன், அங்கே கர்நாடகாவில் வாழ்கிற தமிழ் மக்கள், மான உணவும் இன உணர்வு கொண்ட எண்ணுயிர் சொந்தங்கள், நீ வந்து நம்ம ஊருக்குள்ள வந்து படத்தை பார்த்துட்டு பார்ப்போம். என்ன கன்னடர்கள் பார்க்க வேணாம், அங்கே வெளியிடுறதே எங்கள் மக்கள் பார்க்குறது தானே. அவன் இங்கே வந்து பார்த்துட்டு போகிறான், என்ன இருக்குது? மறுபடியும் பார்க்கணுன்னா அது ஓடிடின்னு ஒரு தளம் இருக்குது. அது தொலைக்காட்சியில் வரும்போது என்ன அமைப்புகள் வந்து கேட்டுப்போ அவன் வீட்டில் போட்டு பார்த்துட்டு போகிறான். மணிரத்னம் படத்துக்குன்னு ஒரு ரசிகன் இருக்கிறாங்க, இந்த கமலஹாசன் அண்ணன் படத்துக்கு ரசிகர் இருக்குது, அதுக்கு ஒரு ரசிகர் இருக்காங்க, தம்பி சிலம்பரசனுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, ரகுமானுங்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இவ்வளோ பேர் இருக்கும்போது அந்த படத்தை அவங்கவுங்க வீட்டில் பார்த்துட்டு ஓடிடியிலேருந்தே வருவாய் வந்துட போகுது, அவ்வளோதானே. கமல் பேசின கருத்துக்கு அங்குள்ள முதலமைச்சரும் துணை முதல்வரும் ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து கலைஞரோட பிறந்தநாள், கருணாநிதி பிறந்தநாள், செம்மொழி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கு, நாளாக கொண்டாடுறாங்க. இந்த சூழலில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது வந்து இங்கே இருக்கக்கூடிய முதல்வரோ துணை முதல்வரை பற்றி பேசாமல் இருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு கருத்து? அவங்களுக்கு இந்த மொழிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவங்க எப்படி இதை பேசுவாங்க? அவங்க செம்மொழி நாளுங்கிறாங்க, அவர் தானே பேசியிருக்கணும். சரி, அவர் பேசலை, அவர் கட்சியில் இருக்க மொழியியல் ஆய்வறிஞர்கள், பெரிய வரலாற்று அறிஞர்கள்லாம் இருக்காங்களா, அவங்கள வச்சு பேச விட்டுருக்கணும்ல. இது தேவையில்லாமல் பேசாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு. அது சும்மா அது இவ்வளவு பேச விட்டுட்டு செம்மொழி நாள் கொண்டாடி என்ன பயன் இருக்குது சொல்லுங்கள்? அந்த முதல்வர் துணை முதல்வர்லாம் இவரை பேசும்போது, ஐயா முதல்வர் பேச வேணாம், அடுத்த நிலையில் இருக்கிற அந்த துறை அமைச்சர்களையாவது பேச வைக்கலாம். மூத்த அமைச்சர் எங்கள் ஐயா துரைமுருகன் போன்றவர்களுக்கு தெரியாதா? அங்கே இருக்கிற தமிழ் படித்த பெரிய அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் தெரியாதா? அவங்கெல்லாம் பேச மாட்டாங்களா?
சொல்லுங்கள். அதெல்லாம் இது எப்படி எடுத்துக்கிறது நீங்கள் தான் சொல்லணும். நான் பேசுனா என்னை இனவெறியன் மொழி வெறியன்ங்கிறீங்க. கன்னடர்கள் செய்கிற இந்த செயலுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? கடந்த காலங்கள் இது மாதிரி மொழி பிரச்சனை வரும்போது திரைப்படங்கள் விடும்போது பல நடிகர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு கர்நாடகத்தில் தங்களுடைய படத்தை ரேட்டுக்காங்க. ஆனால் கமலஹாசன் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்றது உறுதியாக இருக்காரு. நம்ம தமிழ் துறையில் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ் துறை கொடுக்குதோ கொடுக்கலையோ, ஏன்னா அது வந்து இப்போ எங்கள் அண்ணன் செல்வமணிலாம் அப்படி பேசலை. அவர் தொழிலாளர் நல சங்கத்தின் தலைவராக இருக்கார், அவர் இப்படி பேசலை. நான் ஒருபோதும் நாங்கள்லாம் வந்து கன்னட படத்தை இங்கே திரையிட மாட்டோம்னு சொல்லலை. அந்த படத்தைலாம் நாங்கள் திரையிட விட்டோமே, அதுக்கு காட்டுற நன்றி கடனான்னு தான் நாங்கள் கேட்டோம். நீங்கள் படத்தை தவிர வேறு என்ன எங்கள் அண்ணனை செய்ய முடியும்? கமலஹாசனை நீங்கள் அச்சுறுத்துங்கிறது ஒட்டுமொத்த தமிழினத்தையும் அச்சுறுத்துறதை தான் நாங்கள் பார்ப்போம். திரையுலகம் பின்னாடி நிற்கிதோ இல்லையோ, ஒட்டுமொத்த தமிழ் இனமும் அவர் கூட நிற்க. தன்மானமிக்க தமிழ் மகன் எவனுமே எங்கள் அண்ணனுக்கு ஆதரவாக தான் நிற்பான். ஏன்னா அது கமலஹாசன் ஒரு ஆள் கிடையாது. அந்த கருத்து தமிழ் வரலாற்று உண்மை. அந்த கருத்தின் பக்கம் ஒவ்வொரு தமிழ் மகனும் நிற்பான், தமிழ் மக்கள் நிற்பாங்க. அதுதான் இங்கே முக்கியமானது. இப்போ அதில் வந்து நீங்கள் ஒரு தனி மனிதனை அச்சுறுத்துறீங்க அப்படின்னு எடுத்துட்டா உங்கள் ஒரு கெடுவாய்ப்பா அவருடைய படம் உங்கள் கையில் இருக்குது. இப்போ அந்த பகுதியில் எங்களுக்கு என்ன, அந்த மாநிலத்தில் ஓடலைன்னு போயிட்டு போகுது, அவ்வளோ தானே. மற்ற மாநிலத்தில் பார்த்து கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ அது வந்து அதை அப்படி எடுத்துக்கிற முடியாது. அது அந்த மாதிரி இந்த செயல் வந்து நீங்கள் தான் பொதுவாக இருக்கிறவங்க தான் பார்க்கணும். இதை எப்படி அவங்க அணுகிற முறையை பாருங்க. உண்மையிலே நான் சொல்கிறேன், எங்கள் மொழியிலேருந்து உங்கள் மொழி வரலைன்ட்டு போக வேண்டியது தானே. அதுபோல் கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை வந்து கையாளுறாங்க. தமிழ் திரையுலக இங்கே இருக்க தென்னிந்திய நடிகர் சங்கம் இந்த விஷயத்தை அவங்கள திரைப்படம் வரும்போது எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அவங்க ஒரு முடிவு எடுக்கிறது மாதிரி நீங்கள் இங்கே இருக்கிற திரைத்துறையினர், மற்ற சக நடிகர்கள் அல்லது உலக அமைப்பு, அந்த நடிகர் சங்கம், தயாரிப்பாளர், இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு அண்ணனுக்கு பின்னாடி நிற்கணும். அண்ணன்னா கமலஹாசனுங்கிற ஒரு நடிகர் அந்த படத்துக்கு சொல்ல, அவர் சொன்ன கருத்துக்கு பக்கத்தில் நீங்கள் நிற்கணும். அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த நேரத்தில் அவரை விட்டுட்டு நீங்கள் அவரை தனியாக விட்டீங்கன்னா அது பெரிய சிக்கலாயிரும். தமிழருங்கிற ஒரு மானமிக்க ஒரு இனத்திற்கு பெரிய அவமானமாயிரும், தன்மான இழப்பாயிரும். அது அந்த மாதிரி விட முடியாது. அப்படி விட முடியாது. நாங்கள் ஏன் மன்னிப்பு, எங்கள் அண்ணன் எங்கே மன்னிப்பு வைக்கணும்? எதுக்கு மன்னிப்பு வைக்கணும்? அது உண்மையில்லைன்னா உண்மையிலின்று போப்பா, உன்னை யார் கேட்டா? இல்லை, தமிழ்லேருந்து வரலைன்னா வரலாற்று பூர்வமாக நிரூபிப்பா. அதுக்கப்புறம் நாங்கள் பேசினா பேச்சுப்பா, அவ்வளோதானே. உன்னால் நிரூபிக்க முடியல, நீ அதை பேசாமல் நீ வரல, அது எப்படி பேசுவா? நீ மன்னிப்பு சான்றோட நிறுவி, நான் சான்றோட நிரூபிக்கிறேன் தானே. அப்புறம் சான்றோட நான் கேட்டதுக்கு பதிலுங்க, நீ எந்த இறையை வணங்குகிற? சிவன் முதல்ல அவன் யாருன்னு சொல்லு. தமிழனா இல்லை கன்னடனா இல்லை இந்திக்காரனா யாருன்னு சொல்லு. மணி நெற்றி உமிழ் சங்கன் தளல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். எப்படி சொல்றான்? இறைவனே தந்த தமிழ்றாங்கிறான். நீ என்ன எதையாவது சொல்லிட்டு இருக்காத. நீ எடுத்துகிட்டு போயிட்டு என் சாமி கும்பிட்டுக்கிட்டு நீ ஒரு இது பண்ணிட்டீன்னா, கடவுளை கடன் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள்கிட்ட வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து நீ வந்து மன்னிப்பு கேளுன்னா எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? கேட்க முடியாது, அவ்வளோதானே, கேட்க முடியாது. இப்போ உலக நாடுகளில் இந்த படத்தை பல மடங்கு கூடுதலாக என் மக்கள் பார்த்து கர்நாடக மாநிலத்தில் என்ன வருமானம் வருமோ அதை விட 4 மடங்கு கொடுத்துட்டு போகிறான். அவ்வளோதானே. நீ என்ன பண்ணிடுவ? நீ எங்களுக்கு பணமாக இனமானா எங்களுக்கு இனம்தான் முக்கியம். வருமானமாக இனமானமானா இனமானம் தான் முக்கியம். அப்புறம் நான் அதுக்காக உனக்கிட்ட வந்து மண்டிட்டு உன்கிட்ட சரணடைஞ்சு அப்படி என்ன இருக்குது? அது எங்கள் அண்ணன் செய்ய மாட்டார். அவர் தெரியுமில்ல, நாங்கள் ஒரே மண்ணுக்காரங்க, ஒரே தண்ணி குடித்தவங்க, அது ஒரே மண்ணில் ஒரே ஓடி விளையாண்டோம். எங்களுக்கு இருக்கிற துணிவும் தெளிவு வீரமும் எவனுக்கு இருக்க போகுது? அதெல்லாம் அவர் கேட்க மாட்டார். நன்றி. பணமா இனமா அப்படின்னா இனம்தான் முக்கியம். அதே போன்று இருந்து ஒவ்வொரு தமிழனும், மானமுள்ள தமிழ் அனைவரும் கமலுக்கு பின்னால் நிற்க வேண்டும். நடிகர் என்று பார்க்காமல் அவர்கள் பின்னால் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்ற கருத்தை முன்மொழிகிறார் பேதவழி. தக் லைஃப் குறித்து பல்வேறு விவகாரங்களை பேசினது குறித்தும் பல்வேறு விவகாரங்களை பகிர்ந்திருக்கிறார். நன்றி முருகேசன். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.